वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् ஸ்ரீரங்கநாச்ச யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்பாய். இன்றைய தினம் மேதா உத்தரபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 21ல இருந்துருக்கும். இப்போ நம்ம மகாபாரதஸ்ய பாஷான்னு சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்களா பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல அதிதி சேவா அப்படிங்கிற சீர்ஷகத்துக்கு கீழே அந்த ஸ்லோகங்களை நாம வாசிச்சோம். இன்றைய தினம் நம்ம வாசிக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய சீர்ஷகம் என்ன, தலைப்பு என்னன்னாக்கா குரோதா தியாஜ்யா அப்படிங்கிற விஷயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம், பத பரிச்சய, அதே மாதிரி அர்த்த அவபோதனம், அன்வய, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா அப்படிங்கிற ரீதியில இந்த ஸ்லோகனுடைய விஷயங்களை நாம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரோதா தியாஜ்யா, அதாவது குரோதகான என்ன அப்படின்னாக்கா கோபம் சொல்றோம் இல்லையா, அந்த கோபத்தை விட வேண்டும். குரோதா தியாஜ்யா, குபிதா, கிருத்தகன குபிதா. குரோதகனா நம்ம கோபத்தால ஏற்படக்கூடிய ஒரு பகை. பெரும்பாலும் பகை அப்படிங்கிறது எதனால ஏற்படும் அப்படின்னாக்கா கோபத்தால தான் ஏற்படும். அந்த கோபத்தை நாம போக்கிட்டோம்னாக்கா பகை அப்படிங்கிற விஷயமே இல்லாம போயிடும். அதனால குரோதா தியாஜ்யான்னு சொல்றார். என்ன ஸ்லோகம் பாருங்க. கிருத்தஹ பாபம் நரஹ குர்யாத் கிருத்தோ ஹன்யாத் குருனபி கிருத்தஹ பருஷயா வாசா ஸ்ரேயசோபி அவமன்யதே. கிருத்தஹ பாபம் நரஹ குர்யாத் கிருத்தோ ஹன்யாத் குருனபி கிருத்தஹ பருஷயா வாசா ஸ்ரேயோபி அவமன்யதே அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு எடுத்துட்டேன்னாக்கா, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு கோபமானது வருது அப்படின்னாக்கா அந்த குரோதத்தினால அவனுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னாக்கா அவனுடைய சிந்தா இருக்கு இல்லையா, சிந்தான சிந்தனை, அந்த சிந்தனா சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். பெரும்பாலும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அவளுடைய சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த சிந்தனா சக்தி அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அந்த சிந்தனா அப்படிங்கிறது பெருகணுமே தவிர குறையக்கூடாது, க்ஷீணமாக கூடாது. அதனால என்ன ஆகுனாக்கா சத்து எது அசத் எது அப்படிங்கிற அந்த விவேகா இருக்கு இல்லையா, அந்த சத்து அசத்துங்கிற பிரிச்சு பார்க்கக்கூடிய விவேகம் அப்படிங்கிறது அவனிடத்துல இருந்து நஷ்டமாயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில அவன் என்னென்னலாம் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். குருவாகவே இருந்தா கூட அவரை என்ன பண்ண மாட்டான் அப்படின்னாக்கா அவரை அடிக்கிறதுக்கோ கொல்றதுக்கோ தயங்க மாட்டான். அது மாத்திரமில்ல, இந்த சிரேஷ்டர்களா இருப்பா. சிரேயசான யாரு, உயர்ந்தவர்கள். அவளா என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா அவளை பூஜிக்க கூட தெரியாத மாதிரியான ஒரு நிலையானது அவள் இடத்துல ஏற்படும். பெரும்பாலும் என்ன மாதிரி ஏற்படுது அப்படின்னாக்கா இந்த கோபத்தினால குபிதா சேத் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அவளுக்கு குரு யாரு விரோதி யாருன்னு கூட தெரியாது. அது மாத்திரமில்ல, பூஜிக்க தகுந்தவர்கள் யாரு பூஜிக்க தகாதவர்கள் யாரு அப்படிங்கிற அந்த விவேகம் கூட இல்லாம போயிடும். ஏன்னா அவளுக்கு சத்தியது அசத்தியதுன்ற அந்த விவேக நஷ்டமானது போயிடுறது. எதனால போறது, சிந்தனா சக்தி குறைஞ்சறதுனால போறது. அதனால குரோதத்தோட இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மாத்திரமில்ல, தீய சொற்கள்லாம் பயன்படுத்துவான். பருஷயா வாச்சா, அதாவது தடித்த வார்த்தைகள் சொல்றா இல்லையா, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவளால பிரயோகிக்க கூடும். எவ்வளவு எவ்வளவு சொல்லித்தராரு பாருங்க. அதாவது அந்த ரூட் இல்லையா,
கோபத்தால ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அந்த கோபத்தால ஏற்படக்கூடிய பகையை நாம எப்படி போக்குறது அப்படிங்கிறதுக்காக அந்த ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோபத்தையே நாம கோபம் அதையே நாம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் தடுக்கலாம் அப்படின்னாக்கா அந்த சிந்தனா சக்தி அப்படிங்கிறது குறையிறது குறையாம இருக்கும். நல்லது எது கெட்டது என்றது விவேக விஷயமானது நம்ம கிட்ட இருந்து போகாம இருக்கும். அது மாத்திரமில்ல, யாரு வசந்தவா யாரு பூஜிக்க தகுந்தவாள் அப்படிங்கிற அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். தேவையில்லாத அபசப்தங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிரயோகிக்க மாட்டோம். அதனால குரோதா அப்படிங்கிறது எப்பவுமே என்ன பண்ண வேணும் அப்படின்றாரு, தியாஜ்யா ஏவ, அதை விட வேண்டும். அதனாலதான் குரோதா தியாஜ்யா. குரோதகான என்ன, பகை, பகை உணர்வு. அது எதனால ஏற்படுறது, கோபத்தினால ஏற்படுறது. அதுக்கு ரூட் என்ன, கோபம். அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லித்தரார். குருத்தஹா பாபம் நரஹா குர்யாத் குருத்தோ ஹன்யாத் குருனபி குருத்தஹா பருஷயா வாச்சா ஸ்ரேயசோபி அவமன்யதே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். பதச்சேதா குருத்தஹா பாபம் நரஹா குர்யாத் குருத்தஹா ஹன்யாத் குருன் அபி குருத்தஹா பருஷயா வாச்சா ஸ்ரேயசஹ அபி அவமன்யதே இதி பதச்சேதः अथवा பதவிபாகः. பதபரிச்சயः கிருத்தஹ அப்படிங்கிற பதம், கிருத்த சப்தம் அகாராந்த பும்லிங்கம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கிருத்தஹன்னு என்ன அர்த்தம், குபிதா இத்தியர்த்தः. அடுத்தது பாபம், பாபம் நசின் பாப சப்தம் காராந்த நபும்சகலிங்கம் தித்தியா பக்தி ஏகவச்சனம். பாபஹன்னு என்ன அர்த்தம், பாபகாரியம் இத்தியர்த்தः. நரஹ, நரஹனா மனுஷ்யः, நரசப்தம் அகாராந்த பும்லிங்கம் பிரதமா பக்தி ஏகவச்சனம். குர்யாத் கிரு டுக்ருன் கரணே தாத் விதிலிங் கர்த்தரி பிரயோகः பிரதம புருஷ ஏகவச்சனம் இல்லையா. குர்யாத் குர்யாதாம் குர்யுஹு குர்யாஹ குர்யாதம் குர்யாத குர்யாம் குர்யாவ குர்யாம அப்படிங்கிறது விதிலிங் ஆர்டர் இல்லையா, பரஸ்மைபத். அடுத்தது ஹன்யாத் இல்லையா, அடுத்த தாத்து என்ன கொடுக்குறாரு, ஹன்யாத், ஹன்னு, ஹன்னு ஹன விதிலிங்கு கர்த்தரி பிரதம புருஷ ஏகவச்சனம் இல்லையா. ஹன்யாத் அப்படிங்கிறது தாத்து. என்ன அர்த்தம், ஹன்யாத் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா ஹிம்சியாத் இத்தியர்த்தா. ஹன்யாத் என்ன அர்த்தம், ஹிம்சியாத். எப்படி தாத்து, ஹன்யாத், அந்யாதாம், அந்யுஹு, ஹன்யாஹ, அந்யாதம், அந்யாத, ஹன்யாம், ஹன்யாவ, ஹன்யாம அப்படிங்கிறது அந்த தாத்து விதிலிங். குருன்னு தெரியும், குருன்னு ஆசிரியர் இல்லையா. குருன யாரு அப்படின்னாக்கா ஆச்சாரியா, ஆச்சாரியா இத்தியர்த்தா. குரு சப்தம் உகாராந்த பும்லிங்கம் தித்தியா பக்தி பகுவச்சனம். அபி அவ்யயம். பருஷயா, பருஷான என்ன அர்த்தம், அதாவது தடித்த வார்த்தைன்னு சொல்றோம் இல்லையா. பருஷயா அப்படின்னாக்கா கட்டோரையா இத்தியர்த்தா. பருஷயான கட்டோர, கட்டோரமான வார்த்தை, தீய சொற்கள். வாச்சான சொல், பருஷயா இருந்து பருஷயா. ஆகாராந்த ஸ்திரீலிங்க திருத்தியா பக்தி ஏகவச்சனம் விசேஷனம். வாச்சா வாச் சகாராந்த ஸ்திரீலிங்கம் திருத்தியா பக்தி ஏகவச்சனம். இது இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பத பரிச்சய. ஏன்னா பதச்சேதம் பண்றோம், ஸ்லோகத்தை படிக்கிறோம், ஸ்லோகம் படிச்சு முடிச்சோடனே அதை பதச்சேதம் பண்றோம். அந்த பதங்களுடைய பரிச்சயம் என்ன அப்படிங்கறது நாம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரேயசா, ஸ்ரேயஸ் சப்தம் சகாராந்தா இல்லையா. ஸ்ரேயஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், பூஜ்யான் அர்த்தம், பூஜிக்கத்தக்க. ஸ்ரேயசகன யாரு, பூஜிக்கத்தக்கவர்கள். ஸ்ரேயசா சகாராந்த பும்லிங்கம் தித்தியா பக்தி பகுவச்சனம். அவமன்யதே நாம அபமானயதி இத்யர்த்தா. அவமன்யதேன்னு என்ன அர்த்தம், அபமானயதி. அவ மண் லட்டு கர்த்தரி பிரதம புருஷ ஏகவச்சனம். அர்த்த அவபோதனம் பாருங்க. இதுல மூணே விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்லோகத்தினால. நம்ம என்ன அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம், குர்யாத். குர்யாத்னா என்ன, செய்ய வேண்டும். அதே மாதிரி ஹன்யாத், குர்யாத் கஹா குர்யாத் பாருங்க. நரஹா குர்யாத், கீதிருஷா நரஹா குர்யாத், கிருத்தஹா நரஹா குர்யாத். கிருத்தஹா நரஹா கிம் குர்யாத், கிருத்தஹா நரஹா பாபம் குர்யாத். அதனால என்ன பண்றான் அவன், அதாவது இந்த இந்த வேலையை செய்யறதுனால அவனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படுதுன்னு சொல்ல. புரியாத அவன் பண்றான்.
என்ன பண்றான் அப்படின்னாக்கா கஹா குறியாத் நரஹா குறியாத், ஏதோ ஒரு விஷயத்த பண்றான். எப்படிப்பட்ட நரஹா அவன்? கீதிருஷா நரஹா, கிருத்தஹா நரஹா, ரொம்ப கோபத்தோட இருக்கக்கூடிய நரஹா. அவன் என்ன பண்றான்? கிருத்தஹா நரஹா கிம் குறியாத், என்ன பண்றான்? கிருத்தஹா நரஹா பாபம் குறியாத். அவன் ஏன் அந்த பாபத்தை பண்றான் அப்படின்னாக்கா, கோபமா நாம இருந்தோம்னாக்கா பகையானது ஏற்படும். அந்த பகையின் மூலமாக, அந்த கோபத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. என்னென்னலாம் பண்ணுவோம் பாருங்க. ஹன்யாத், கொல்லுவோமா. கஹான், யார? கிருத்தஹா, யார் கொல்லுவா? கிருத்தஹா கான் அபி அந்யாத், கிருத்தஹா குருனபி அந்யாத். ஈவன் தோ அவர் ஆசிரியரா இருந்தா கூட அவரையும் கொல்வதற்கு தயங்க மாட்டான். அப்பேற்பட்ட அந்த கோபமானது நம்மளை கொண்டு போயிடும் அந்த நிலைக்கு. அவமன்யதே, அவமானம் கரோதி, அவமானம் பண்ணுவா. யார யார அவமானம் பண்ணுவா அப்படின்னாக்கா, ஸ்ரேயசா அபி, இவந்தோ அவர்கள் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தாலும் கூட அவளை என்ன பண்ணுவா? அவமன்யதே. யாரு? கிருத்தஹா. கிருத்தஹா கானபி அவமன்யதே, கிருத்தஹா ஸ்ரேயசா அபி அவமன்யதே. கிருத்தஹா கயா ஸ்ரேயசா அபி அவமன்யதே? வாசா ஸ்ரேயசா. எப்படி பூஜிக்கத்தக்கவாளை இவனால பண்ண முடியும்னாக்கா, கடினமான சொற்கள் பயன்படுத்துறது மூலமாக, இல்லையா? பருஷயா வாச்சா ஸ்ரேயசாபி அவமன்யதே அப்படிங்கிறது இதனுடைய அர்த்த அவபோதனம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயா என்ன, இல்லையா? அதே மாதிரி பிரதிபதார்த்தா அப்படிங்கிறத பார்த்துட்டு பாவார்த்த பார்க்கலாம். அன்வயா கிருத்தஹா நரஹா பாபம் குறியாத், கிருத்தஹா குருனபி ஹன்யாத், கிருத்தஹா பருஷயா வாச்சா ஸ்ரேயச அவமன்யதே. அப்போ அந்த கிருத்தஹா அப்படிங்கிறதுனாலதான் எல்லாமே ஏற்படுறது. அந்த கோபத்தை நாம் என்ன பண்ணோம்? தியாஜ்யா, விட வேண்டும். அதாவது கிருத்தஹான கஹா குபிதஹான்னு அர்த்தம், கோபத்தோட இருக்கிறவன் அர்த்தம். கிருத்தஹா நரஹா, நரஹான யாரு? மனுஷ்யா. பாபம் நம்ம பாப காரியம் குறியாத் ஆச்சரேத், பண்ணுவான், பண்ண தூண்டும் அது, இல்லையா? கிருத்தஹா குபிதஹா என்ன பண்ணுவான்? குருனபி நாம ஆச்சாரியானபி, ஈவந்தோ அவர் ஒரு ஆசிரியராக இருந்தால் கூட அந்த கிருத்தஹா அப்படிங்கிற ஒரு நிலையானது ஏற்பட்டுருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவளையும் ஹன்யாத், ஹிம்சியாத், ஹிம்சை பண்ணுவான். கிருத்தஹா குபிதஹா, அது மாத்திரம் இல்ல, பருஷயா. பருஷயா நாம கடோரயா, கடினமான சொற்களை கொண்டு, வாச்சா கிரா, ஸ்ரேயசாபி நம பூஜ்யானபி அவமன்யதே நம அபமானயதி இத்யர்த்தः. பாவார்த்தः क्रोधाविष्टस्य மனுஷ்யஸ்ய சிந்தனா சக்தி க்ஷீணா பவதி. கோபத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு எப்பவுமே இந்த சிந்தனா சக்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுமா. ததாச்ச, அதனாலதான் சத்து அசத்து விவேகா நஷ்டா பவதி. இது நல்லது அது கெட்டது அப்படிங்கிற அந்த பகுத்து பார்க்கக்கூடிய தன்மையும் போயிடும். தஸ்யாம் ஸ்திதௌ, அந்த நேரத்துல குரோதி ஜனஹா சம்மானனார்கானாம், அந்த குரோபமா இருக்கக்கூடிய மக்கள் சம்மானனார்கானாம், பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தாலும் சரி, குருனாம் பூஜ்யானாம், கௌரவிப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஜேஷ்டானாம் ச, அவர் வயசுல பெரியவாளாகவே இருந்தாலும் ச, அனாதரம் கரோதி, அதெல்லாம் பத்தி அவ கன்சிடரேஷன் பண்ண மாட்டா. என்ன பண்ணுவா? அபசப்தாஞ்ச பிரலபதி. அபசப்தா, நான் சொன்னாலே அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட அவ பிரலபதி, உளருவாளா. தானு ஹந்துமபி உத்தியுக்தா பவதி, அவ யார வேணாலும் கொல்றதுக்கும் தயங்க மாட்டான். கோபம் அப்படிங்கிறது அவ்வளோ ரொம்ப மோசமான ஒரு விஷயம், இல்லையா? அத்தா குரோதா சர்வதா தியாஜ்யா ஏவ. தேர்ஃபோர் குரோதா அப்படிங்கிற அந்த குபிதா அப்படிங்கிற தன்மையை சர்வதா எப்பொழுதுமே தியாஜ்யா ஏவ விட்டுவிட வேண்டுமே தவிர நம்ம எப்பவுமே கோபப்படுறது அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கிறத சொல்றதுதான் குரோதா தியாஜ்யன்ற தலைப்பு கீழே இந்த ஸ்லோகமானது இருக்கு. கிருத்தா பாபம் நரஹா குறியாத், கிருத்தோ ஹன்யாத் குருனபி, கிருத்தா பருடயா வாச்சா ஸ்ரேயசோபி அவமன்யதே அப்படிங்கிறது இந்த குரோதா தியாஜ்யா அப்படிங்கிற சீர்ஷகத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம். அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன? அதனுடைய பதச்சேதம் பத பரிச்சயா பாருங்க. என்ன ஸ்லோகம்? இரண்டாவது ஸ்லோகம். ஆத்மானம் ச பராம்ச்சைவ திராயதே மகதோ பயாத் கிருத்யந்தம் அப்ரதிக்ருத்யன் துவயோரேஷ சிகித்சகா.
ஆத்மானம் ச பராம்ச்சைவ திராயதே மகதோ பயாத் கிருத்யந்தம் அப்ரதிக்ருத்யன் துவயோரேஷ சிகித்சகா அப்படிங்கிறது ஸ்லோகம். அதனுடைய பதச்சேதம் என்ன? ஆத்மானம் ச பரான் ச ஏவ திராயதே மகதः பயாத் கிருத்யந்தம் அப்ரதிக்ருத்யன் துவயோः ஏஷः சிகித்சகः இது பதச்சேதः அथवा பதவிபாகः. ஸ்லோகம் அப்படிங்கிறத முதல்ல அடுத்தது என்ன பண்ணும், மெல்ல நம்ம அதை எப்படி பதமா பிரிக்கிறது அப்படின்னு பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சிடும், நமக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அன்வயம் பண்ணலாம். அது என்ன கிரியாபதம் இருக்கு, விசேஷ பதம் என்ன இருக்கு, சமஸ்த பதம் என்ன இருக்கு, அது எதனோட அன்வயிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு அதனுடைய அர்த்தமானது புரிஞ்சிடும் இல்லையா? அதனால ஸ்லோகம் வாசிச்ச உடனே பதச்சேதம் அப்படிங்கிறது பண்ணணும். அப்பதான் நமக்கு அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியும். என்ன அர்த்தம்னாக்கா, யார் ஒருத்தர் குபிதா கோபமா இருக்காளோ அவளிடத்துல நம்ம கோபம் கொள்ளக்கூடாது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏற்கனவே ஒருத்தர் கோபமா இருக்கா, குபிதா இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த கிருத்தகா அவளிடத்துல நம்ம மேலும் என்னவாகக்கூடாது, அவ மேல கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்ற. அதாவது எரியிற நெருப்புல எண்ணெயை கொண்டு வீசுற மாதிரி ஆயிடும். யஹா கிருத்தகா பவதி தம் பிரதி குரோதகா ந கரணீயா. யார் கோபமா இருக்காளோ அவளிடத்துல நம்ம மென்மேலும் கோபத்தை கொண்டால் ஆபத்து நமக்கு தாங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கோபமா இருக்கா, அவளை சாந்தப்படுத்துறதுக்கு உண்டான வழிகளை பார்க்கணுமே தவிர அவளிடத்துல நம்மளும் கோபம் கொண்டாக்கா நஷ்டம் நமக்கு அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா? இப்ப ஒரு 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 வைத்தியன் இருக்கான், ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு போறா. அந்த வைத்தியர் அந்த யாரு நோயாளியோ அவளுடைய வியாதி என்னன்னு தெரிஞ்சுண்டு அவளுக்கு அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு மருந்தை கொடுத்துட்டு அவளுக்கு அந்த வியாதியும் குணப்படுத்தணும், அவனையும் சரி பண்ணணும், தன்னையும் காப்பாத்திக்கணும். இப்படிதானே ஒரு விஷயம். இப்போ வைரஸ் இருக்கு, ஒருத்தருக்கு வேற வைரல் ஃபீவர் இருக்கு, அவள் இடத்துல போறான்னு அவளுக்கு சிகிச்சையும் பண்ணணும், அவள் இடத்துல அந்த வைரஸ் நமக்கு வராமையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் டாக்டருடைய பிரதானமான காரியம் இல்லையா? ப்ரிவென்டிவ் அதையும் பண்ணிப்பாளோ இல்லையோ அந்த டாக்டர்ஸ் யாரா இருந்தாலும், மாஸ்க் போடுறதோ இல்ல கையில கிளவுஸ் போடுறதோ ஏதோ ஒன்று பண்ணிப்பாளோ இல்லையோ அந்த மாதிரிதான். ஏற்கனவே கோபமா இருக்கா, அவளிடத்துல நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, கோபத்தை காண்பிச்சுக்க கூடாது, அது நமக்கே பெரிய ஆபத்தா முடியும் அப்படிங்கிறார். அது எதை போல, ஏற்கனவே ஒரு ரோகி இருக்கா, ரோகினா ஒரு ஒரு நோயாளி இருக்கான், அவரிடத்துல வைத்தியர் என்ன பண்ணுவாரு, மருந்தை கொடுத்து அந்த ரோகத்தை போக்குவார். அது மாத்திரம் இல்ல, தன்னையும் காப்பாத்திப்பார். அந்த ரோகத்தையும் போக்கணும், தன்னையும் காப்பாத்தணும். அந்த மாதிரி தான் யார் ஒரு ஜனன் ஒரு மனுஷன் கோபத்தோட இருக்கானோ அவளிடத்துல நம்ம கோபத்தை பண்ணாம இல்லையா, அவளிடத்துல இருந்து என்ன பண்ணும், மற்றவாளையும் காப்பாற்றணும், தன்னையும் காப்பாத்திக்கணும். இதுதான் சாமர்த்தியம். அதனால என்ன சொல்றாருனாக்கா, யார் கோபமா இருக்காளோ அவளிடத்துல கோபமா நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம்லாம் காண்பிச்சு கொடுக்குற. ஆத்மானம் ச பராம்ச்சைவ திராயதே மகதோ பயாத். அப்ப என்ன போக்கணும் அப்படின்னாக்கா, ஒருத்த ஏற்கனவே கோபமா இருக்கானாக்கா அவளவாது நம்ம பயப்படக்கூடாது. பயந்தா என்ன ஆயிடும், நமக்கு கோபமானது அதிகமாயிடும். ஏன்னா நம்மளையும் காப்பாற்றணும், ஏற்கனவே கோபப்பட்டிருக்க யார் மாட்டின்னு இருக்காளோ அவளையும் காப்பாற்றணும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆத்மானம் ச பராம்ச்சைவ திராயதே, மற்றவாளையும் காப்பாத்தி தன்னையும் காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மகதோ பயாது, பயப்படக்கூடாது. பயந்தா கோபம் வந்துடும். கிருத்யந்தம் அப்பிரதிகிருத்யன்னு துவயோரேஷ சிகிச்சகா. எப்படி ஒரு சிகிச்சகா வைத்தியனானவன் நோயையும் குணப்படுத்தி தன்னையும் காப்பாதுன்னு சாமர்த்தியமா வெளியில வருவானோ அந்த மாதிரி ஏற்கனவே கோபமா இருக்கவாள் இடத்துல கோபம் கொள்ளாம அந்த கோபத்தை போக்கணும் அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்குற. எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயம் பாருங்க, சாதாரண விஷயம். அதனாலதான் பகவத்கீதைன்ற மகாபாரதம் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னாக்கா, மகாபாரத சொல்ல பாரதம் பஞ்சமோ வேதான்னு சொல்லுவா. மகாபாரதத்தை 5வது வேதமாக கொண்டாடுவா. அப்பேற்பட்ட விஷயம் அது. ஏன்னா லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்குன்னு தான் தெரியுமே தவிர ஒரு ஸ்லோகத்திலையும் அவ்வளோ சூக்ஷ்மமான விஷயங்களை வியாசர் அழகா கொடுத்திருப்பார்.
அதனால ராமாயணம் மகாபாரதம் இந்த ரெண்டு கிரந்தங்களும் வாசிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் கிடைச்சதுன்னா முழுக்க வாசிக்கணும். அதுதான் பெரிய விஷயம். சம்ஸ்கிருதம் வாசிக்கிறதோட நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, வேதம் அப்படிங்கிறது அந்த சம்ஸ்கிருத பாஷையில தான் இருக்கு. அது எல்லாராலையும் வாசிக்க முடியாது, அர்த்தம் புரியாது சுலபமா. அத என்ன பண்றாரு பாருங்க, இந்த மாதிரி காவியங்கள், இதிகாசங்கள், அந்த மாதிரியான கிரந்தங்கள் மூலமா அதை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வேதத்துல ரிஷிகள் என்னென்ன விஷயங்களா நமக்கு கொடுத்துருக்காளோ அது எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால அவ அப்படியே சாரமா கொடுக்குறா நமக்கு இந்த மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும். அதனால இந்த ரெண்டு கிரந்தங்கள் வாசிக்க அவகாசம் கிடைச்சதுன்னா அவ்வளவு அவ்வளவு சூக்ஷ்மம். ஒரு ஸ்லோகம் சாதாரணமா தான் கடந்து போகக்கூடாது, அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. பாருங்க என்ன ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. ஆத்மானஞ்ச பராம்ச்சைவ திராயதே மகதோ பயாது கிருத்தியந்தம் அப்பிரதிகிருத்தியன் துவயோரேஷ சிகித்சகா அப்படிங்கிறது ஸ்லோகம். அவருடைய பதச்சேதம் பார்த்தோம். பத பரிச்சயா பாருங்க. ஆத்மானம், ஆத்மானம் ஆத்மன் சப்தா, ஆத்மானம் ஆத்மன் சப்தா, நகாராந்த பும்லிங்க, தித்தியா பக்தி ஏகவச்சனம். தெரியும் நமக்கு அவ்விய பதம். சேங்கிறது அவ்விய பதம். அடுத்தது பரான பரசப்தம் அகாராந்த பும்லிங்கம் தித்தியா பக்தி பகுவச்சனம். ஏவம் ஏவம் அவ்வியம். திராயதே த்ரை த்ரைங் தாத்து லட்டு கர்த்தரி பிரதம புருஷ ஏகவச்சனம். மகதா திராயத்தே அப்படிங்கிறது திராயத்தே திராயேதே திராயந்தே ஆத்மநேபதி. திராயத்தே அப்படிங்க இங்க என்ன பயன்படுத்திருக்கா? ஆத்மநேய பதத்துல சொல்ற, பரஸ்மை பதம் கிடையாது. திராயத்தே திராயத்தே திராயேதே திராயந்தே திராயசே திராயேச்சே திராயத்வே திராயே திராயாவஹே திராயாமஹே அப்படிங்கிறது. மகதா மகத் சப்தம். மகதஹான மகத் சப்தம். மகதஹனா பிருகதா பெரியதுன்னு அர்த்தம். பய அது என்னது? தகாராந்த நபும்சகலிங்க பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். பயாத் பய சப்தம். அகார் பயம்னா தெரியும் நமக்கு, ஃபியர் இல்லையா? பயாத்னா என்ன அர்த்தம்? பய சப்தம் அகாராந்த நபும்சகலிங்கம் பஞ்சமி பக்தி ஏகவச்சனம். கிருத்யந்தம் கிருத்யத் கிருத்யந்தம் கிருத்யத் இல்லையா? கிருத்யந்தம் என்ன? குப்பியந்தம் அர்த்தம், கோபிச்சென்றுகான் அர்த்தம். கிருத்யத் தகாராந்த பும்லிங்கம் தித்தியா பக்தி ஏகவச்சனம். அப்பிரதிகிருத்யன் அப்பிரதிகிருத்யத் தகாராந்த பும்லிங்கம் பிரதம பக்தி ஏகவச்சனம். द्वयोः द्वि शब्दम इकारांत पुंलिंगम षष्ठी भक्ति द्विवचन. येषः एतत् शब्दम सर्वनाम शब्दम दकारांत पुंलिंगम प्रथमा भक्ति एकवचन. चिकित्सकः नाम यार? चिकित्सकः यार? वैद्यः इत्यर्थः. चिकित्सकः वैद्यः. अकारांत पुंलिंगः प्रथमा भक्ति ஏகவச்சனம். இது பத பரிச்சயம். இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்களுடைய பரிச்சயம் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா, பத பரிச்சயாக அடுத்தது அர்த்தாவபோதனம். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? திராயதே ரக்ஷாம் கரோதி. திராயதே ரக்ஷாம் கரோதி இத்தியர்த்தः. கஹா திராயதே? அப்பிரதிகிருத்யன் திராயதே. கம் பிரதி? அப்பிரதிகிருத்யன் திராயதே கிருத்யந்தம் பிரதி. இந்த கோபம் இல்லாதவ என்ன பண்ணும்? யார் கோபிச்சு கோபத்தோடு இருக்காளோ அவ இடத்துல தன்னையும் காப்பாற்றணும், மற்றவாளையும் காப்பாற்றணும். கிருத்யந்தம் பிரதி அப்பிரதிகிருத்யந்தம் கான் திராயதே ஆத்மானம் பராஞ்ச. தன்னையும் காப்பாற்றணும், பிரத்யாரையும் காப்பாற்றணும். கஸ்மாத் யாரிடத்துல இருந்து? மகதா பயாது. ஏற்கனவே அந்த கோபப்பட்டவாளை பார்த்து மற்றவ பயந்துட்டு இருக்கா. அந்த பயத்திலிருந்து தன்னையும் காப்பாத்திக்கணும், மற்றவாளையும் காப்பாத்து. எப்படி? சிகிச்சா அஸ்தி. ஒரு வைத்தியர் இருக்காரு இல்லையா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, கயோஹ சிகிச்சகா அஸ்தினாக்கா ஏஷா ஆத்மானஹ பரஸ்ச சிகிச்சகா அஸ்தி. அவர் தன்னையும் காப்பாத்துண்டு அந்த யார் நோயாளியோ ரோகி அவனையும் காப்பாத்துவாரே அத போல அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரத்யக்ஷமாவும் பிராக்டிக்கலாவும் சில எக்ஸாம்பிள்ஸோட காண்பிச்சு கொடுக்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓல்டு கிரந்தம் தான், ஆனா பாருங்க அவ கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ்லாம் அப்படியே ஆப்டா பிராக்டிக்கல் லைஃபோட ஒத்து போறாம இருக்கு பாருங்க. அன்வயா கிருத்யந்தம் பிரதி அப்பிரதிகிருத்யன் ஆத்மானம் பரான் ச மகதா பயாது திராயதே. ஏஷா द्वयोः ஆத்மானஹ பரஸ்ய சிகிச்சகः அஸ்தி. பதார்த்தः கிருத்யந்தம் அப்படின்னா யாரு? குப்பியந்தம் கோபமா இருக்குவான்னு அர்த்தம். அப்பிரதிகிருத்யந்தனா யாரு? கோபமா இல்லாதவ. ஆத்மானம் ஸ்வயம் பராஞ்ச அந்யாஞ்ச
மகதா பிருகதா பயாத்து நாம திராசாத்து அந்த ஃபியர்ல இருந்து திராயத்தே ரக்ஷதி ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏஷா அப்படி ஏஷான யாரு? அயம். ஒரே நிமிஷம் 10 பேஜுக்கு போயிடுது. துவயோஹோ உபயோஹோ நாம உபயோகம்னு என்ன அர்த்தம்? தன்னையும் பிறரையும். சிகிச்சகா யாரு? வைத்தியர் எப்படி காப்பாத்துவார் அந்த மாதிரி. யஹா கிருத்தா பவதி தம் பிரதி குரோதா ந கரணீயா. ஏற்கனவே ஒருத்தன் கோபத்தோட இருக்கான்னா அவரிடத்துல நாம என்ன பண்ணக்கூடாது? கோபத்தை காண்பிக்க கூடாது. யதா வைத்தியா ரோகிணே ஔஷதம் தத்வா, ஒரு வியாதி உள்ளவனிடத்துல ஔஷதன மருந்தை தத்வா கொடுத்து தஸ்மாது ரோகாது ஸ்வஸ்ய அபிச்ச ரோகிணா ரக்ஷாம் கரோதி, தன்னையும் காப்பாத்துறான், அந்த யாருக்கு வியாதி இருக்கோ அவனையும் காப்பாத்துறான். ததைவ யஹா ஜனஹா குபிதம் மனுஷ்யம் பிரதி, அத போல மனிதர்கள் யார் கோபமா இருக்காளோ அவளிடத்துல குரோதம் ந கரோதி, அவளை கோபிச்சுக்க கூடாது. சஹா ஸ்வஸ்ய அந்நேஷாம் ஜனானாம் ச ரக்ஷாம் கரோதி, தன்னையும் மற்றவாளையும் காப்பாற்றும். அத்தா கிருத்தம் பிரதி குரோதா ந கரணீயா இது பாவா. அதனால என்ன தெரியுது? ஏற்கனவே ஒருத்தர் கோபமா இருக்கானாக்கா அவளிடத்துல மென்மேலும் நம்மளுடைய கோபத்தை காண்பிச்சு அவளுடைய கோபத்தை அதிகமாக்கினாக்கா மற்றவாளையும் காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே நிறைய பேர் பயந்து போயிருக்காளோ இல்லையோ, அவளையும் காப்பாற்ற முடியாது, தன்னையும் காப்பாத்திக்க முடியாது. அப்படிங்கிறத இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்களை நம்ம அழகா பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா? அதனால என்ன அர்த்தம்? குரோதா தியாஜ்யா, குரோதா தியாஜ்யா அப்படிங்கிற தலைப்பு கீழே நாம இன்றைய தினம் 2 ஸ்லோகங்களை அழகா தெரிஞ்சினோம். அது என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா பாருங்க. கிருத்தா பாபம் நரஹா குர்யாத் கிருத்தோஹன்யாத் குருனபி, கிருத்தா பருஷயா வாச்சா ஸ்ரேயசோபி அவமன்யதே அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். இன்னொன்னு ஆத்மானம் ச பராம்ச்சைவ திராயதே மகதோ பயாத் கிருத்யந்தம் அப்பிரதிகிருத்யன்னு துவயோரேஷ சிகிச்சகா அப்படிங்கிறது ஸ்லோகம். ஸோ இப்படியாக இன்றைய தினம் நம்ம 2 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்லோகங்களை உங்களுக்கு நான் குரூப்ல ஷேர் பண்றேன். தொடர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த ஸ்லோகங்கள்ல இருந்தும் கேள்விகள் கேட்கப்படும். ஸோ நம்மளுடைய எக்ஸாம் போர்ஷன்ஸ் என்னென்னாக்கா சமாசா பார்த்த பேசிக் சமாசம் என்ன கத்தணுமோ அந்த சமாசங்கள், அதனோட இந்த மகாபாரதசிய பாஷான்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு 20 ஸ்லோகங்கள். இந்த 20 ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? சனாதனஹா தர்மஹான்னா என்ன, இதுல என்னெல்லாம் நம்ம இப்ப நடத்திட்டு இருக்கோமோ அதுக்கெல்லாம் நம்ம அதுல இருந்து கேள்விகள் நம்ம எடுத்து கேட்போம். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சுட்டே வாங்கோ. ஜூன் 1st வீக் நமக்கு இந்த 4th லெவலுடைய இது முடிஞ்சு எக்ஸாமினேஷன் ஆனது இருக்கும். அவசரம். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தன்யவாதா. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ஜூன் எப்போ சொன்னேல் எக்ஸாம்? என்ன டேட் ஏதோ சொன்னேல் நீங்க? ஜூன் என்னைக்கு